ஓகே தேங்க்யூ. சத்தி, நீ நினைச்ச மாதிரியே முத கையெழுத்த தூர்வார ப்ராஜெக்ட்டுக்கு போட்டிருக்க. அடுத்தடுத்து நீ நினைச்சதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும். மிஸ்டர் கேசவன், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்கி இருக்கு, எத்தனை நீர்நிலைகளை தூர்வார போறோம், அதை எவ்வளவு நாள் முடிக்க போறோங்கிற டீட்டெயிலான ரிப்போர்ட் எனக்கு வேணும். அதை எவ்வளவு சீக்கிரம் தயார் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தயார் பண்ணி கொடுங்க. ஓகே மேடம், இந்த வேலையில உடனே இறங்கிடுறோம். இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் உடனே உங்க கை கிடைக்கும். இன்னொரு விஷயம் கேசவன், இந்த பணியில எந்தவித அரசியல் குறுக்கீடும் இல்லாம நேர்மையான முறையில நடக்கணும். கவர்மெண்ட் ஒதுக்கின கமிஷனை விட அதிக கமிஷன் கான்ட்ராக்டருக்கு கிடைக்கிற மாதிரி எந்த அதிகாரியாவது இதை செஞ்சா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். ஓகே மேடம். இதையே நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, என்னை நம்பி மக்கள் இந்த பதவியில உட்கார வச்சிருக்காங்க. அதனால மக்களுக்கு நல்லது பண்ற விஷயத்துல நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன். என் மனசாட்சிக்கு விரோதமா ஒரு நாளும் நான் நடந்துக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, மனசாட்சியை விட பெரிய கோர்ட்டே கிடையாது. மிஸ்டர் கேசவன், நான் திரும்பவும் சொல்றேன், யார் தப்பு பண்ணாலும் சரி, நான் தயவுதாட்சணை பார்க்க மாட்டேன். சரி, நீங்க கிளம்புங்க, நான் வேணும்னா கூப்பிடுறேன். ஓகே மேடம். உன் நேர்மையை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா உன்ன மாதிரி எல்லாரும் நேர்மையா இருக்காங்கன்னு வையன், நம்ம நாடு அடுத்த கட்டத்துக்கு போயிடும். மாமா, எந்த பிரச்சனையும் இல்லாம ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சது. ஆனா என்ன, மரகதத்தை மட்டும் கலெக்டர் கூப்பிட்டதும் மேடைக்கு வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அவங்கதான் வராம போயிட்டாங்க. அதுக்கும் கண்மணி அணி தான் காரணம். பெரியமா மேடைக்கு வரதாதான் இருந்தாங்க. ஆனா அந்த கண்மணி அணி இருக்காங்கல்ல, அவங்க தான் வரவிடாம தடுத்துட்டாங்க. இல்லைன்னா கண்டிப்பா அவங்க வந்திருப்பாங்க. என்னமோ தெரியல, கண்மணி அணி சொல்றத அவங்க கேக்குறாங்க. இப்ப கிட்டத்தட்ட அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கெட்டவங்க அதிகாரம் ரொம்ப நாள் நீடிக்காது மாமா. அத்தை அவங்கள புரிஞ்சுக்கிற காலம் சீக்கிரமே வரும். ஃபங்க்ஷனுக்கு வந்த சத்யாவும் உடனே ஊருக்கு போயிட்டா. 2 நாள் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா கடைசி நேரத்துல வந்து சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்திட்டால. என்ன, அவங்க வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனையா இருந்துச்சு. அவங்க நல்லா கவனிச்சுக்க முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு வர சொல்லி நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும். ஹலோ சார், நான் நகராட்சி ஸ்டாஃப் ராமமூர்த்தி பேசுறேன். சேர்மன் மேடம் இருக்காங்களா? அதை நீங்க சேர்மன் மேடத்துக்கிட்டே கேட்க வேண்டியதானே? இல்ல சார், மேடம் ரொம்ப பிஸியா இருப்பாங்கன்னு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஆமாமா, மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. சேர்மன் மேடம் எப்ப ஆபீஸ்க்கு வருவாங்கன்னு பழைய கான்ட்ராக்டர் எல்லாம் கேக்குறாங்க சார். அதான் எப்ப வருவாங்கன்னு தெரிஞ்சா பதில் சொல்ல ஈஸியா இருக்கும் சார். ஒரு நிமிஷம் இருங்க. சேர்மன் மேடம். மாமா, கிண்டல் பண்ணாம ராசாத்தினே கூப்பிடுங்க. இல்ல, நான் இனி சேர்மன் மேடம் தான் கூப்பிடுவேன். சரி, சொல்லுங்க. இல்ல, நீங்க ஆபீஸ் வரீங்களான்னு கேக்குறாங்க. ஏதோ பழைய கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்களா? இப்ப நம்ம ஆபீஸ் போறோமா இல்ல வேற ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கியா? இல்ல மாமா, இன்னைக்கு பதவி ஏற்பு விழால கலந்துகிட்டு ஆபீஸ் போயிட்டு வந்ததே எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகணும். நாளைக்கு ஆபீஸ் வரேன், அப்ப பேசிக்கலாம்னு சொல்லுங்க மாமா. ஓகே சார். மேடம் நாளைக்கு ஆபீஸ்க்கு வராங்களா? அப்ப வந்து அவங்கள மீட் பண்றதா சொல்றாங்க. வேற எதுவும் எமர்ஜென்சி இல்லையே? இல்ல சார், அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சரி சார், ஓகே சார், போன வச்சிடறேன்.
என்னைய இவ்வளவு கோவமா இருக்க? ஆமா, என்ன விஷயம்? சார், நீங்க சொன்னதுனால தான் இந்த கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் செஞ்ச. போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப புதுசா வந்திருக்கிற சேர்மன் நம்ம கான்ட்ராக்ட்ல அது சரியில்லை இது சரியில்லைன்னு நம்மள ரிஜெக்ட் பண்றான். இப்படியே போனா நாம எப்படி குழப்ப பாக்குறது? துண்ட தலையில போட்டு நடு ரோட்ல உட்கார வேண்டியதான். அவளை சும்மா விடக்கூடாது. இரிய, அவசரப்படாத. அந்த ராசாத்தி இப்பதானே பதவிக்கு வந்திருக்கா. அவ அப்படித்தான் இருப்பா. இல்லங்க, அவளை ஏதாவது பண்ணியே ஆகணும். சொல்லு தாயே, நான் தீர்த்து வைக்க மாட்டேன், அந்த ஜக்கம்மா தீர்த்து வைப்பா. கொஞ்ச நாளாவே நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. எங்க போனாலும் எனக்கு எதிராக விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. ஏதோ இப்ப நடந்த எலெக்ஷன்ல நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா தோத்து போயிட்டேன். அதோட கோயில் மாதிரி இருக்கிற இந்த வீட்டோட பத்திரத்தை கொண்டு போய் அடமான வச்சுட்டு பணத்தை வாரி இறைச்சும் என்னால ஜெயிக்க முடியல. நடந்த எலெக்ஷன்ல போயும் ஒரு பஞ்ச பரதேசி கிட்ட தோத்து போயிட்டேன். யாரு முன்னாடி கெத்தா நடக்கணும்னு நினைச்சனோ அது தவிடு பொடி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு நீதாமா சொல்லணும். அத சொல்லத்தான் ஜக்கம்மா என்ன இங்க அனுப்பியிருக்கா. அன்னைக்கே ஜக்கம்மா சூசகமா சொன்னா, விதியே மதியால வெல்லலாம்னு சொன்னா. ஆனா உன் கூட இருக்கிறவங்க சதியால வெல்ல முடியுமான்னு பாக்குறாங்க. என்னம்மா பாக்குற? உன்னை எதிர்த்து அந்த பொண்ணு கூட இருந்தது இருக்கிறதெல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா கிரகம் உங்களோட இருக்கிறதெல்லாம் வேற மாதிரில இருக்கு. சித்தி, குறி சொல்ற அம்மா கரெக்டா தான் சொல்றாங்க. அம்மா கூட இருக்கிறவங்க விளங்காதவங்கன்னு கண்மணி அணியும் அவங்க அம்மாவையும் தானே சொல்றாங்க. ஏய், வாய வச்சுக்கிட்டு சும்மா இரேண்டி, அவங்க காதுல விழுந்துற போது. அதையெல்லாம் பேசி இப்ப என்ன பண்றது? எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் அந்த ராசாத்தி ஜெயிச்சதை நினைச்சு ரொம்ப மன குடைச்சலா இருக்கு. இது போக ஏதாவது வழி இருந்தா சொல்லுமா. கவலைப்படாதீங்கம்மா, உங்க மனக்குறைய போக்குற மாதிரி நல்லது ஒண்ணு நடக்க போகுது. ஆனா அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க சொல்றது ரொம்ப குழப்பமா இருக்குமா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஐயோ அம்மா, அத சொல்ற அதிகாரம் எனக்கு இல்ல. ஜக்கம்மா இப்படிதான் சொல்றா. அத புரிஞ்சு நடந்துக்கிறதும் நடந்துக்காம போறதும் உங்க சாமர்த்தியம். என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே. சொல்றேன். உங்களை வாய் நிறைய பாட்டின்னு கூப்பிட இந்த பெரிய வீட்டோட வாரிசு ஒண்ணு வரப்போகுது. வாரிசு வரப்போகுதா? ரொம்ப சந்தோஷமா. இந்த சந்தோஷமான செய்தியை சொன்ன உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். இருமா, இன்னும் முடிக்கல. அந்த வாரிச கொடுக்க போறவங்க தான் இந்த பெரிய வீட்டை கொடி கட்டி ஆள போறாங்க. என்னோட முத வேலையே அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு வாட்ச் பண்றதுதான்.
இல்லனா நம்ம இஷ்டத்துக்கு அவளை ஆட்டி வைக்க முடியுமா? முடியாது கண்மணி, முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் பவர் வேணும் கண்மணி. மா, என்ன புகழ்ந்தது போதும். என் மாமியாக்காரி எலெக்ஷன்ல தோத்தது கூட பெருசா தெரியல. இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போறது தெரிஞ்சதும் வாய் கண்ணு வரைக்கும் போகுது. அதனால இந்த வீட்டு வாரிச யாரு கொண்டு வர போறாங்களோ அவங்களுக்கு தான் குறிக்காரி சொன்ன மாதிரி எல்லா மதிப்பு மரியாதையும் கிடைக்க போகுது. அவதான் இந்த வீட்டை கட்டி ஆழ்வா. என்னடி இப்படி சொல்ற? ஒருவேளை அந்த ராசாத்தி ஏதாவது உண்டாயிருந்தான்னா அவளுக்கு தானே எல்லா மரியாதையும் கிடைக்கும். அப்புறம் அவளை உன் மாமியார்காரி ஒருவேளை பெரிய வீட்டுக்கே வந்துருன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா. அதுக்குதான் நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில நடக்க போற கூத்த பாரு, அப்போ தெரியும் இந்த கண்மணி யாருன்னு. பண்றதெல்லாம் பண்ணிட்டா, இப்ப என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியலையே. என்ன பண்றது, நாய் வேஷத்தை போட்டாச்சு, கொலைச்சுதானே ஆகணும். மகளா போயிட்டாலே பட்டுதான் ஆகணும். அக்கா இந்தாங்க. உங்க யாருக்காச்சும் காஃபி வேணுமா? ஐயோ என் பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சே, என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன பண்ண கண்மணிக்கு என்னாச்சு? சம்பந்தியம்மா, சம்பந்தி எதுக்கு இப்படி பதறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. என்னாச்சுன்னு தெரியல சம்பந்தி. காலையில இருந்தே தலை சுத்துது, வாந்தி வர மாதிரி இருக்கு, மயக்கமா இருக்குன்னு சொன்னா. இப்ப என்னன்னா வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா, நிக்கவே மாட்டேங்க. சரி சரி, இப்ப கண்மணி எங்க இருக்கா? பின்னாடி பாத்ரூம்ல வாந்தி எடுத்துட்டு இருக்கா சம்பந்தி. சித்தி என்னாச்சு? ஏன் கத்திட்டு கண்மணி வாந்தி எடுத்துட்டு இருக்காளா? என்ன சித்தி, வாந்தி தானே எடுக்கிறா, அதுக்கே எல்லாரும் பதட்டமா இருக்கீங்க? போய் டாக்டரை பார்க்க சொல்லுங்க. ஐயோ குமரா, வாந்தி எடுக்கிறானா கண்டிப்பா சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும். ஆமாண்ணா, இது கூடவா உனக்கு தெரியாது? அட போங்க சித்தி, நீங்க வேற. நைட்டு நல்லா தீனி பண்டார மாதிரி தின்னு இருக்கா, அது சரிக்காம வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. பொண்டாட்டிய பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். இருந்தாலும் இவனுக்கு ரொம்ப தான் கொழுப்பு. ஏய், என்ன மாப்பிள, உங்க பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டு இருக்கான்னு சொல்றோம், உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? அத்த, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. அவ தின்னுட்டு சரிக்காம வாந்தி எடுத்தா நான் என்ன போய் கையில புடிச்சிட்டு இருக்கணுமா? வா உட்காருங்க. என்ன கண்மணி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க டாக்டர். உடம்புக்கு என்ன பிரச்சனை? உடம்புக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல டாக்டர். அப்ப இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐயோ டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. சரிம்மா, அப்ப என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? அது வந்து டாக்டர், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? நான் கன்சீவா இருக்கிறதா நீங்க ஒரு பொய் சொல்லணும். கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்லணுமா? என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர், நான் கன்சீவா இருக்கிறதா நீங்க சொல்லணும். என்ன விளையாடுறீங்களா? ஏதோ தெரிஞ்ச ஃபேமிலின்றதுனால சும்மா இருக்கேன். இல்லனா நீங்க பேசுனதுக்கு உங்களை வெளில போ சொல்லிருப்பேன். டாக்டர் ப்ளீஸ், நான் எதுக்காக அப்படி சொல்றேன்னு கொஞ்சம் கேளுங்க. நீ எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம், நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. இப்படிதான் ஏற்கனவே ராசாத்தி கர்ப்பமா இருக்கான்னு என்ன பொய் சொல்ல சொல்லி பிரச்சனையானதெல்லாம் பத்தாதா? இப்ப திரும்பவும் என்ன பொய் சொல்ல சொல்றீங்களா? இது என்ன உங்க ஃபேமிலி கேமா? அடிக்கடி வந்து இப்படி சொல்றீங்க. நோ, என்னால முடியாது. ப்ளீஸ் டாக்டர், நான் சொல்றத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க, அப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. சரி சொல்லுங்க. இது எல்லாமே நான் என் வீட்டோட நல்லதுக்காக தான் பண்றேன். ஆமா டாக்டர். டாக்டர், எங்க மரகதத்தை தான் எங்க வீட்டோட ஆணி வேறே. அவங்க கொஞ்ச நாளாவே ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க. அதனாலதான் டாக்டர் நான் உங்களை போய் சொல்றேன். அத்தை நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட இவ்ளோ தூரம் வந்து பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ் டாக்டர். ஆமா டாக்டர், என் பொண்ணுக்கு அவ அத்தன்னா உசுறு. அவங்களுக்காக அவ என்ன வேணும்னாலும் பண்ணுவா. ப்ளீஸ் டாக்டர், நீங்க கொஞ்சம் மனசு இறங்கி வாங்க. நீங்க 2 பேரும் சொல்றதெல்லாம் சரிதாமா. கன்சீவா இருக்கிற மாதிரி வேஷம் போடுறதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல.
கொஞ்ச நாள்ல வயிறு காட்டி கொடுத்துறாதா? இல்ல டாக்டர், அதுக்குள்ள நான் எப்படியாவது கன்சீவ் ஆயிடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஒரு உயிரை காப்பாத்துறது தான் டாக்டரோட கடமை. எங்க அத்தை உயிரை காப்பாத்துறதும் இப்ப உங்க கையில தான் இருக்கு. என்னம்மா நீ என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டியே. அத்தையோட உயிர்னு வேற சொல்ற. அவங்க ஹெல்த் கண்டிஷனுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ் டாக்டர். இந்த ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன். கண்மணி, இதனால பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா அதை நீதான் சமாளிக்கணும். டாக்டர், என் பொண்ணுக்கு பிரச்சனையை சமாளிக்கிறதுனா அல்வா சாப்பிடுற மாதிரி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் அவ பாத்துப்பா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது டாக்டர். அப்படியே வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன் டாக்டர். சரி, கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணு. நீ கன்சீவா இருக்கன்னு சொல்லி நான் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்கறேன். தேங்க்யூ சோ மச் டாக்டர். ஓகேம்மா, ரொம்ப நன்றி. ஓகேங்க. கண்மணி, சாகசக்காரடி நீ. அப்படி எப்படின்னு டாக்டர் கிட்ட சென்டிமெண்டா பேசி டாக்டரையே வலையில விழ வச்சுட்ட இல்ல? மா, போடுற டிராமாவை பக்காவா போடணும். எதிராளி யோசிக்கவே டைம் கொடுக்க கூடாது. கிட்டத்தட்ட பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி தான். அதத்தான் நானும் செஞ்சேன். இப்ப பாரு, டாக்டர் நமக்கு சாதகமா ரிப்போர்ட் குடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சரி கண்மணி, இது வரைக்கும் நீ நினைச்ச மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுவ? ஏற்கனவே உன் புருஷனுக்கும் உனக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்ல. இந்த டிராமாலாம் அவருக்கு தெரிஞ்சது உன்னை டைவர்ஸ் பண்ற அளவுக்கு கூட போயிடுவாருடி. மா, உன் கற்பனையை ஓட விடாதம்மா. அந்த அளவுக்கு எதுவும் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். ரசாத்தி, இந்த சந்தோஷமான விஷயத்துக்கு குமரனுக்கு வாழ்த்து சொல்ல வேணாமா? அவனுக்கு போன் போடு, வாழ்த்து சொல்லிடலாம். சரி மாமா. ஸ்பீக்கர்ல போடு. சரி. ராசாத்தி, வாழ்த்துக்கள் மாமா. ராசாத்தி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு எனக்கு வாழ்த்துக்கள் சொல்ற? நீ தான் சேர்மன் பதவி ஏத்துக்கிட்டு ஆபீஸ் போற. அதுக்கு நான் தான் உனக்கு வாழ்த்து சொல்லணும். நீ எதுக்கு எனக்கு வாழ்த்து சொல்ற? என்ன மாமா நீங்க, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சரி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஒரு வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன் ராசாத்தி. அதான் உங்களுக்கு விஷயமே தெரியல. என்னம்மா விஷயம்? நீங்க அப்பாவாக போறீங்க. வாழ்த்துக்கள் மாமா. டேய் குமரா, வாழ்த்துக்கள்டா. அப்பாவா உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. என்னது, நான் அப்பாவாயிட்டேனா? டேய், அப்பாவான சந்தோஷப்படணும், இப்படி எல்லாம் ஷாக் ஆக கூடாது. மாமா, கண்மணி கன்சீவ் ஆன விஷயத்த இப்பதான் மங்கத்தை போன் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் மாமா. கண்மணி கர்ப்பமா இருக்க வாய்ப்பு இல்லையே. அப்புறம் எப்படி கர்ப்பமா இருக்கான்னு வாழ்த்து சொல்றாங்க? ஒரே குழப்பமா இருக்கு. மாமா, லைன்ல இருக்கீங்களா? சொல்லு ராசாத்தி. மாமா, இப்ப நாங்க பெரிய வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நீங்க எப்ப வருவீங்க? நான் வந்துடுறேம்மா இப்போ. ராசாத்தி, அம்மா லைன்ல வராங்க. இத சொல்லதான் ஃபோன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் அவங்க கிட்ட பேசிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துருங்க, நம்ம வீட்ல பேசலாம். சரி. என்ன மாமா இது, குமர மாமா இப்படி எல்லாம் பேசி ஷாக் ஆகி கிண்டல் பண்றாரு? குழந்தைனால எல்லாருக்கும் சந்தோஷம் தானே.
அந்த பாக்கியமும் சந்தோஷமும் இப்ப குமரனுக்கு கிடைச்சிருக்கு. சந்தோஷமா இருக்கட்டும் ராசாத்தி. சொல்லுங்கம்மா. என்ன என்ன குமரா நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? இல்லம்மா, என்னென்ன பண்ண சொல்ற? ஏண்டா நீ அப்பா ஆக போற, நான் பாட்டி ஆக போறேன். இந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டாமா? இல்லம்மா, முதல்ல கண்மணியை கவனிச்சுட்டு வந்து உன்னை பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டீங்க. கண்மணியை கவனிச்சுட்டு வந்தா என்னடா சொல்ற? இல்லம்மா, கண்மணியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லலான்னு இருந்தேன். பாய் தவறி தப்பா சொல்லிட்டேன். குமரா, முன்ன மாதிரி எப்ப பாரு வேலை வேலைன்னு ஓடாதடா. கண்மணி பக்கத்திலேயே இருந்து அவளுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடு. அவ கூட சண்டை போடாம சந்தோஷமா இருடா. சரிம்மா. என்ன 2-3 குழந்தைங்களை பெற்ற மாதிரி செழிப்பா நிக்கிற? ரொம்ப நாளா எதிர்பார்த்து கிடைச்ச வரண்டா இது. அந்த சந்தோஷம் முகத்துல தெரியவனா? இல்லப்பா, ஆடிட்டிங்ல சின்ன சிக்கல், அதை பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன். அதான் நார்மல் ஆக முடியல. டேய் குமாரா, ஆபீஸ் பிரச்சனைனா ஆபீஸோட விட்டுறணும். அதை வீடு வரைக்கும் கொண்டு வந்தேன்னு வச்சுக்க, உனக்கும் பிரச்சனை, இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. சாரி சித்தப்பா, இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுப்பா. என்ன எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அப்பா ஆக போறேங்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். அந்த சந்தோஷம் உன் முகத்திலேயே இல்லையே. ஆமாமா, உங்க முகமே சரியில்லை. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை தூக்கி போட்டு கண்மணி அக்காவை சந்தோஷமா பாத்துக்கோங்க. பாத்தியாண்ணா, உன் மாப்பிளையும் அதான் சொல்றாரு. இல்ல புனிதா, ஆடிட்டிங் பிரச்சனை, அது இல்லாம வெளியில இருந்து வந்த டயர்டு, அதான் நான் கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி தெரியுது. மத்தபடி நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஏய் புனிதா, அவன் தான் டல்லா இருக்கிறதுக்கான காரணத்தை சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? டேய், நீ போய் கண்மணியை பாரு. எந்த பொண்ணும் தான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த முதல்ல புருஷன்ட்ட சொல்லத்தான் ஆசைப்படுவா. ஆனா உனக்கு முன்னாடியே எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதை நினைச்சு அவ அப்செட்டா இருப்பா. நீ போய் அவளை சமாதானப்படுத்து. சமாதானப்படுத்துறதா? அவ செஞ்ச காரியத்துக்கு சாட்டையில 4 வெளுக்கணும். டேய், என்னடா அப்படியே நின்றுட்டு இருக்க? இல்ல சித்தப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நான் சமாதானப்படுத்துறேன். போடா போ. வாங்க போலாம். என்ன கண்மணி, உன் புருஷன் ரொம்ப கோவத்துல இருக்காரு போல இருக்கு. யார்கிட்டயுமே அவர் சரியா பேசல. உன்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாரு. எனக்கு பயமா இருக்குடி. மா, இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததுதான். அவர் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாங்க வாங்கண்ணா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இனியா தெரியுமா? வாப்பா. நீ சித்தப்பா ஆக போற. இந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுல நல்ல விஷயம் ஒண்ணு நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, பல பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி நம்ம வீட்டை வந்து எட்டி பார்த்திருக்க. ஆனா மங்க, குமரனோட புள்ள உன்னை குட்டி பாட்டில சொல்ல போறான். நீங்க இன்னும் யூத்தா இருக்கீங்கன்னு மாமா சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அப்பா வர போற. வாழ்த்துக்கள். என்ன மாமா, உங்க தம்பி அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு, நீங்க என்னடான்னா முகத்தை இப்படி வச்சிருக்கீங்க? என்ன விஷயம்? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரசதி. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். தெரியுமா, இது கோயில்ல அன்னிக்காக வேண்டிட்டு வாங்கிட்டு வந்த பிரசாதம். இதை அவங்க கிட்ட கொடுத்துருங்க. இனியா, என்னதான் குமரன் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் என் கனவு ஆசையெல்லாம் நான் உனக்கு பிறக்க போற குழந்தையதான் முதல்ல தூக்கணும்னு நினைச்சேன். ஆனா என் கனவுல நெருப்பள்ளி போட்டுட்ட அந்த ராசாத்தி.
ஏதோ இப்ப குமர அப்பாவா இருக்கான். ரணமா இருந்த என் நெஞ்சில பாலை வாத்துட்டா என் கண்மணி. இவ ஃப்ராடுன்னு தெரியாம இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அம்மா இவ்வளவு நம்ப போறாங்களோ தெரியல. என்ன மாதிரி எந்த நேரத்துல எதை பேசணும்னு ஒரு விவசாயம் இல்ல. கண்மணி உண்டா இருக்கானா அதை நினைச்சு சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு ராசாத்தி நீ ஏன் காயப்படுத்துற? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சொல்லிட்டேன். உண்மைய சொன்னா கசக்கதான் செய்யும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் சம்பந்தி மரகத சம்பந்திய திட்டுறீங்க? அது அவங்களோட ஆதங்கம், கொட்டி தீக்கட்டுமே. கோகிலாமா, கண்மணி ராசாத்தி 2 பேரையுமே நாங்க எப்பவுமே பிரிச்சு பார்த்தது இல்ல. அதான் இப்படி சொன்னேன். ஆமா, அண்ணன் சொல்றதும் நிஜம்தான். எங்களுக்கு அப்புறம் இந்த வீட்டோட பெருமையை கட்டி காக்க போறது இவங்க 2 பேரும் தான். சித்தப்பா, அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அம்மாக்கு எப்பவும் கண்மணி அணிதான் வசதி. அம்மா எல்லாம் எப்பதான் மாற போறாங்களோ தெரியல. ஏய், அதிக பிரசங்கி, போடி உன் வேலையை பாத்துக்கிட்டு. மங்கை, என் மருமக பேரப்புள்ள மூலமா எங்களுக்கு பெருமையும் சந்தோஷத்தையும் கொடுத்துட்டா. ஓ மருமக உனக்கு எப்ப பெருமையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போறான்னு பாப்போம். இத பாருங்கக்கா, என் மருமக ராசாத்திக்கு கடவுள் எப்ப குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறாரோ அப்ப நாங்க சந்தோஷமா ஏத்துக்குவோம். அது மட்டும் இல்லாம யாரு முதல்ல உண்டானா என்ன, எல்லாமே நம்ம வீட்டு வாரிசு தானே. மங்கை, நம்ம வீடுன்னு சொல்ற உங்க நல்ல மனசுக்காக சீக்கிரமே ராசாத்தி நமக்கு நல்ல செய்தி சொல்லுவா. அடேங்கப்பா, அப்படியா? சொல்லட்டும் சொல்லட்டும். பெரியப்பா சொன்ன மாதிரி அந்த நல்ல விஷயம் கூடிய சீக்கிரமே நடக்கும். அதை நீங்க பார்க்க தானே போறீங்க. நடந்தா சரி. பொன்னி, இன்னைக்கு வேலையில கொஞ்சம் டென்ஷன், ஒரே தலைவலியா இருக்கு. சூடா காபி போட்டு கொண்டு வரியா? சரிங்க. ஏன் இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை அதிகமா? இல்ல, வழக்கமா செய்யற வேலை தான். இருந்தாலும் என்னவோ தெரியல, தலைவலிக்குது. சரி, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் காஃபி போட்டு வைக்கிறேன். அப்படியா? ஆனா நான் கூட்டி பாத்துட்டேன்டி, புக்ல இருக்க ஆன்சர் வரவே மாட்டேங்குது. ஆமா. ஏய், என்ன பண்ற? சொல்லுடி. ஒரு நிமிஷம் அப்படியே இரு. என்னங்க? குடு. ஏய், சூடா குடுனா இப்படி நாக்கு வெந்து போற அளவுக்கு கொடுப்ப? அறிவில்ல? ஏங்க, நீங்க தலைவலிக்குதுன்னு சொன்னதுனால தான் நான் சூடா கொண்டு வந்தேன். இதுக்கு போய் உயிரே போற மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. காஃபி வேணா கொடுங்க, நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சூட்டை கொஞ்சம் குறைச்சு கொண்டு வரேன். என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? ஆபீஸ்ல இருந்து டயர்டா வந்திருக்க, இப்படி பேசி என்ன வெறுப்பேத்துற வேலை வச்சுக்காத. ஏன் நீங்க மட்டும் தான் டயர்டா வந்திருக்கீங்களா? வீட்டு வேலை செஞ்சு நானும் தான் டயர்டா இருக்கேன். உங்களை மாதிரி நானும் கோவப்பட்டா என்ன ஆகுறது? ஏய், மனுஷன் நிம்மதியா இருக்க விட மாட்டே, ராட்சசி மாதிரி கத்திட்டே இருக்கற. ஆமாங்க, நான் ராட்சசி தான். இந்த ராட்சசியோட ஏன் குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க? ஏய் இலக்கியா, என்னடி பண்ற? இங்க அப்பா அம்மாக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு, அது கூட தெரியாம நீ யார்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்க? ஃப்ரெண்ட் கிட்ட மேக்ஸ்ல டவுட் கேட்டுட்டு இருக்கேம்மா. நீ போன் பேசுறதுல போதும், போனை கொடு. வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட கவனிக்காம அப்படி என்ன போன் பேசிட்டு இருக்க? டவுட் இருந்தா நாளை கேட்டுக்கலாம். ஏய், ஏன் மேல இருக்கிற கோவத்தை எதுக்கு பொண்ணு மேல காட்ற? எதுக்காக இந்த பழைய கான்ட்ராக்ட்காரனுக்கு எல்லாம் கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டேன்றீங்க? மேடம், அவங்க எல்லாம் ரெகுலரா கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் செய்யறவங்க. திடீர்னு இவங்க கான்ட்ராக்ட ஸ்டாப் பண்ணீங்கன்னா இவங்கள என்ன பண்ணுவாங்க? இவங்க தொழிலுக்கு என்ன மேடம் பண்ண முடியும்? இவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் பாதிச்சு நடுரோட்டுக்கு வந்துருவாங்கல்ல. இதெல்லாம் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் நீங்க சேர்மனா இருந்தப்போ ரோடு தொகுப்பு வீடு கட்டுறப்போ நிறைய ஊழல் பண்ணிருக்காங்க. அதுக்கு நீங்களும் உடந்தையா இருந்திருக்கீங்க. நீங்க போட்ட ரோடு கட்டின வீடெல்லாம் தரம் குறைஞ்சிருக்கு. எப்போ உடையுன்னே தெரியல. மேடம், நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப அநியாயம். என் மேல இருக்கிற பர்சனல் விரோதத்தால நீங்க அபாண்டமா என் மேல பழி சுமத்துறீங்க. மிஸ்டர், நான் உன்ன அபாண்டமா பழிய போடல. அதுக்கு எனக்கு அவசியமும் இல்ல. நீங்க பண்ண ஒவ்வொரு ஊழலுக்கும் என்கிட்ட சரியான ஆதாரம் இருக்கு. அந்த பழைய விஷயத்தை நான் நோண்டி எடுத்தா நீங்க ஜெயில காலம் புறா கம்பி எண்ணணும். என்ன மேடம், பிளாக்மெயில் பண்றீங்களா?
இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுறவன் கிடையாது. நான் ஒண்ணு மிரட்டலையே. பழைய கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் நிறைய ஊழல் பண்ணதுனால அவங்க யாருக்கும் டெண்டர் தராம படிச்ச புது இளைஞர்களுக்கு தரலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அதனால பழைய ஆளுங்களுக்கு இனிமே இங்க வேலை இல்ல. என்ன மேடம் வார்த்தை தடிக்குது? எங்களை பகச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சேர்மனாவே இருக்க முடியாது. பார்த்து பேசுங்க. ஹலோ, என்ன இங்க ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. நானும் அப்பத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். இது ஆபீஸ், ஏதாவது பேசினா தப்பா போயிடுமேன்னு தலையிடாம இருக்கேன். லேடிஸ்னு கூட பார்க்காம வாங்கி வந்து அப்படி பேசிட்டு இருக்கீங்க. மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பேசிக்கிறேன். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆக வேண்டாம் ப்ளீஸ் மாமா. இல்ல ராசாத்தி, இவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. மாமா எனக்காக நீங்க எதுவும் பேச வேண்டாம். சரி நீங்க கிளம்பலாம். இனி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நான் சொன்னதுதான். இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? கான்ட்ராக்ட் தர முடியுமா முடியாதா? நீங்க மிரட்டு கேட்டாலும் உருட்டு கேட்டாலும் ஏன் பதில் நோ தான். உங்களுக்கு இல்ல, ஊழல் பண்ண யாருக்கும் எந்த கான்ட்ராக்டும் தர முடியாது. என்ன பதவி இருக்குங்கிற திமிர்ல பேசுறியா? இந்த பதவியை கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட இருந்து புடுங்கி எரியல. யோ வாங்கயா. உங்களை பார்த்து ஊரே பயப்படுதுல்ல, அதான் இது பயப்படாதா? சொன்னா கேளு, அழறத நிப்பாட்றியா இல்லையா? ஹேய் அடிச்சனா உன்னை. ஏமா இப்படி குழந்தைய விரட்டுறீங்க? அது எதுக்காக அழுவுதோ என்னவோ. யோ ரொம்ப இறக்கப்பட்டா உன் வீட்டுக்கே கூட்டிட்டு போய் வச்சுக்க வேண்டியதானே. கோயிலுக்கு எல்லாரும் வரதே நிம்மதியா சாமி கும்பிடுதான். இந்த மாதிரி பக்கிங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்தா எப்படி சாமி கும்பிடுறது? இந்த குட்டி சாத்தான வெளியே தூக்கி போடுங்க, இல்லன்னா அனாத ஆசிரமத்துல போய் சேர்த்து விடுங்க. நம்ம கோயிலுக்கு வரதே புண்ணியத்தை தேடுதான், இந்த மாதிரி பாவத்தை பார்க்க இல்ல. அத்தை வாங்க போலாம். யாரோட குழந்தை இது? தெரியலம்மா, ஆனா ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கு. ரொம்ப நேரமா இங்கதான் இருக்காளா? குழந்தைய தேடி பெத்தவங்க யாரும் இங்க வரலையா? அப்படியெல்லாம் யாரும் வரலைங்கய்யா. அனாதை குழந்தை மாதிரி தெரியுது. அண்ணா தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க இருக்கிற வரைக்கும் இங்க யாருமே அனாதை இல்ல. எழுந்துடுற சொல்லும். என்னடா என்னாச்சு? ஏன் அழுதீங்க? நான் உன்னை அம்மா கிட்ட கொண்டு போய் விடுறேன், பயப்படாத சரியா? அழாதடா. ரசதி, அவ வயித்த பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கா. ஒருவேளை வயிறு வலிக்குதான் என்னமோ. மாமா குழந்தை பசியால அழுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டீ கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வரீங்களா? சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி அழாதடா சரியா? உனக்கு இப்ப பால் வந்துரும், அதை குடிச்சிட்டு நீ யாரு, உங்க அம்மா எங்க போயிருக்காங்கன்னு சொல்றியா? நான் உன்னை அங்க கொண்டு போய் விட்டுடுவேன். சரி அழாத செல்லம். கொஞ்சம் வழி விடுங்க. இந்தா பால் குடி. சதி குடு. தம்பி குடுங்க தம்பி. சமத்தா குடிச்சு முடிச்சிட்டீங்க. சரி சாமி கும்பிட போலாமா? சேர்மன் மேடம், நீங்க பெரிய ஆள் தான். குழந்தையோட சைக்காலஜிலாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. குழந்தைய இப்ப அழுகையை நிறுத்திட்டா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. அம்மா ராசாத்தி, முதல்ல சாப்பாட போட்டுட்டு அன்னதான திட்டத்தை தொடங்கி வைங்க. சரி. பாப்பா இங்க வா. இந்தாங்கம்மா.
பாப்பா நீயும் சாப்பிடுறியா? நான் சாப்பாடு ஊட்டி விடுறேன். ரசதி இவ பசியில தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நீ போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. ரசதி வாங்க உட்காந்து சாப்பிடலாம். வாமா. அவங்களுக்கு என்ன வேணும் கவனிச்சு கொடு. சரி. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. அதனால கேட்டு சாப்பிடுங்க. அம்மா எல்லாரும் சாப்பிடணும். இல்ல போதுனே. பாவம் மாமா, ரொம்ப பசி போல. எப்படி சாப்பிடுறா பாருங்க. இந்த குழந்தை கோயிலுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. பெத்தவங்க தெரியாம மிஸ் பண்ணிட்டாங்களா இல்ல உண்மையிலேயே இந்த குழந்தைக்கு யாரும் இல்லையா? ஒண்ணுமே தெரியலையே மாமா. எனக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு, ஒரு சில குழந்தைங்கலாம் அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் ஒட்டாது. ஆனா இவ்வளவு பாத்தியா, உன்கிட்ட அழகா ஒட்டிக்கிட்டா. அதோட சேர்த்து உன் ஆதரவும் கூட. மாமா, இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு. இவ்வளவு நேரம் ஆகியும் இந்த பொண்ணை தேடி யாரும் வரல. இவளை இங்கேயே விட்டு அவளை பாதுகாப்பா இருக்காது. அதனால நான் இரு மாமா, இந்த குழந்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டு போலாம், நம்மளே வச்சுக்கலாம். யாராவது வந்து கேட்டா அப்புறம் கொடுத்துடலாம். இதானே சொல்ல வர? எப்படி மாமா? நான் என்ன சொல்ல வந்தனோ அதை அப்படியே சொல்லிட்டீங்க. ஏய், இவ்வளவு நாளா உன் கூட இருக்க, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ரொம்ப சந்தோஷம் மாமா. சரி ஊட்டி விடு. சரி, அன்னதானம் போட வந்த இடத்துல இப்படி ஒரு குழந்தைய மீட் பண்ணிருக்கோம். நீ ஆசைப்பட்டபடியே இவ்வளவு வீட்டுக்கு கூட்டு போலாம். யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவளே எதிரில வந்து நிக்கிறா. இந்த ஊர் ஜனங்களும் அவளை ஒரேடியா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு கூட அவளதான் கெஸ்டா கூப்பிடுறாங்க. அன்னதான திட்டத்தை தொடங்கி வைக்கவும் அவளதான் கூப்பிடுறாங்க. என்ன கண்மணி இதெல்லாம்? அதான் அத்தை, அந்த சேர்மன் பதவியோட மவுசு. நேத்து வரைக்கும் அவளை யாராவது எதுக்காவது கூப்பிட்டுருக்காங்களா? இன்னைக்கு விழுந்தடிச்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் கூப்பிடுறாங்க. அத்தை, அந்த ராசாத்தி கொடி நாளுக்கு நாள் உயர பறந்துட்டே இருக்கு. சம்பந்தி, நாமளும் இவ்வளவு நேரம் கோயில்ல தானே இருந்தோம். அங்க யாராவது அன்னதான திட்டத்தை பத்தி சொன்னாங்களா? இல்ல பெரிய வீட்டு குடும்பம்னு மரியாதைக்காவது அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க சொல்லிருப்பாங்களா? இந்நேரம் நீங்க சேர்மனா இருந்திருந்தா மாலை மரியாதை எல்லாம் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கும். சார், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. சரிங்க. சரி டாக்டர் வாங்க உட்காருங்க. டாக்டர், ஸ்னேகாவுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? ஆக்சிடென்ட்ல தலையில பலமா அடிபட்டதுனால ஒரு மைனர் ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். நீங்க ஓகேன்னு சொன்னா நான் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். உடனே பண்ணுங்க டாக்டர். நான் இப்ப 50,000 ரூபாய் அட்வான்ஸா கொடுக்குறேன். மீதி பணத்தை சீக்கிரமா கட்டிடுறேன். நீங்க ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே நர்ஸ், டாக்டர், அந்த ஆக்சிடென்ட் பேஷண்ட் ஸ்னேகாக்கு இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணணும். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. சரி ஓகே டாக்டர். டாக்டர், ஸ்னேகாவுக்கு ஆபரேஷன் பண்ண உடனே எல்லாம் சரியாயிடும்ல? பழையபடி அவ நடமாட ஆரம்பிச்சிருவாள்ல? இல்ல, அப்படி உடனே சொல்ல முடியாது. என்னதான் ஆபரேஷன் பண்ணாலும் அவங்க கம்ப்ளீட்டா குணமாகறதுக்கு 6 மாசம் ஆகலாம்.
சில நேரம் ரெக்கவரி சீக்கிரமா கூட நடக்கலாம். அது அவங்க ஹெல்த்த பொறுத்த விஷயம். டாக்டர், நான் ஸ்னேகாவை ஒரு தடவை பார்க்கலாமா? அவங்க ஐசியூல இருக்காங்க. ரொம்ப நேரம் இருக்காதீங்க, சீக்கிரமா பாத்துட்டு வந்துருங்க. ஓகே, சரிங்க டாக்டர்.